ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மினி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மியோட பர்த்டேக்கு வந்திருந்தாங்க, ஊர்லேருந்து திருச்சிக்கு வந்திருந்தாங்க. ஸோ நல்லா பர்த்டேலாம் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டு, நாங்கள் பர்த்டேக்கு நாங்கள் வீட்டில் சமைக்கலை, வெளியே ஹோட்டல் தான் போய் இது பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே எல்லாமே முடிச்சுட்டு மறுநாள் சரி வீட்டில் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளெயின் குஸ்கா பண்ணியிருந்தேன். அப்புறம் பன்னீர் நக்கட்ஸ் வாங்கியிருந்தேன். அதை நான் ஓவனில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு சோயா சங்க்ஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் நாட்டுக்கோழி கிரேவி நாங்கள் ஹோட்டலில் வாங்கியிருந்தோம். அது நான் நாளே பர்த்டேக்கு வாங்கினது. அது நான் மறுநாள் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுவும் வச்சுருந்தோம். இதான் இன்றைக்குள்ள சிம்பிள் லன்ச்சு. அது தான் நான் உங்களுக்கு ஒரு வ்ளாகாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் இது குஸ்கா மாதிரி ப்ளெயின் குஸ்கா மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அது வீட்டிலையே நல்லா உதிரியாக வர மாதிரி நார்மல் ரைஸ்லேயே அது பண்ணேன். சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் சோயா சங்க்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் நக்கட்ஸு, சப்பாத்தியும் அந்த நாட்டுக்கோழி குழம்பும் நாங்கள் ஆல்ரெடி ஹோட்டலில் வாங்கியிருந்தோம். எங்களால் சாப்பிட முடியல, நாங்கள் பார்சல் பண்ணியாச்சு. சரி நக்கட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நக்கட்ஸ் என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். தந்தூரி நக்கட்ஸு, அதாவது பன்னீர் ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும். இதுலேயே சிக்கனு சீஸி அதெல்லாம் நிறையா இருக்கும். நாங்கள் அதெல்லாம் வாங்கலை, நான் பன்னீர் தான் வாங்குவேன் எப்போயுமே. ஸோ பன்னீர் நக்கட்ஸ் இதை நான் ஓவன்லேயே வச்சு எடுத்துருவேன். ஏன்னா அதுவே நல்லா ஆயில் அவ்வளோவா இது பண்ணாது. நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். பட் நான் ஓவன்லேயே வச்சுருவேன். ஸோ ஓவனில் வச்சு அதை நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாம் நல்லா ஈவனாக நான் இதில் க்ரில் மோடில் வச்சுருவேன். ஸோ நமக்கு அப்படியே ஒரு சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும். அப்படியே வேறு லெவலில் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். நல்லா 2 சைடு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் ஓடிஜியில் வைக்கும்போது. ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஓவனில், அதாவது மைக்ரோ ப்ளஸ் க்ரில் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். இல்லாட்டி தந்தூரி தபா ஆப்ஷன் இருந்தேன்னா அதில் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அது போக சைடில் பிரியாணி குஸ்கா நான் மார்னிங்கே பண்ணனால சரி இன்னொரு ரீஹீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஓவனில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் மதியம் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இன்றைக்கி. ஸோ மதியம் சாப்பிட்றதுனால நான் இன்னொருக்கு அகைன் ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் ஓவனில் இது வச்சேன். இது தந்தூரி தபா அந்த இதில் வச்சு செட்டிங்கில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு சப்பாத்தியும் நான் ஆல்ரெடி ஹோட்டலில் இது பண்ணது தான். அதையே நல்லா ரீஹீட் பண்ணி குழம்பும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் நான் நேற்றும் சப்பாத்திக்கு வச்சுருந்தேன். பட் என்னால் சாப்பிட முடியல. ஸோ அப்படியே நான் இது பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அழகாக 10 மினிட்ஸில் சூப்பராக வந்துருச்சு. நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா புஷ்ஷுன்னு கிறிஸ்பியாக. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வரை வச்சுருந்தேன். சரி நல்லா இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்திருந்தது. ஓவராலாக பார்க்கும்போது நான் ஓவனில் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். நான் இது டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். பட் தவா ஃப்ரை பண்ணுவேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் டீப் ஃப்ரை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ ஓவனில் பண்ணுறதும் பெஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் அதுக்கு மயோனஸும் சில்லி சாஸும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த நாட்டுக்கோழி கிரேவியும் நான் ஹீட் பண்ணி ரீஹீட்டில் 2 மினிட்ஸ் ஓவனில் வச்சுட்டு அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன். இதான் இன்றைக்குள்ள சிம்பிள் லன்ச் ரெசிபி. பாய்.